ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான, கொஞ்சம் திகிலான கதைய பத்தி பேச போறோம். ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து சில பேர் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ் எடுக்க போறாங்க. கூடவே நியூட்டன் ஃபீஸ்ட்னு சில மிருகங்களையும் பிடிக்கலான்னு போறாங்க. அவங்க போற ஸ்கவுட்டிங் டீம்ல மொத்தம் 5 பேரு. யார் யாருன்னா, ஜிம்னு ஒரு கண்ணாடி போட்ட பையன், ஷூ, மேரின்னு ஒரு சூப்பர் ஹியூமன் பொண்ணு, அப்புறம் கின்னுக்கும் கிங்குக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. கின்னால லேண்ட் ஃபேன்ஸ் மாதிரி சிட்டிஸ கூட மேனிபுலேட் பண்ண முடியும். கிங்கால அவனோட பாடியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க முடியும். ஆனா ஷூவுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு, அதுதான் இன்ட்யூஷன். இந்த இன்ட்யூஷன் இருந்தா அடுத்து என்ன டேஞ்சர் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்படிதான் ஷூவுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு ஒரு ஃபீலிங் வருது. அவங்க பக்கத்துல ஏதோ நெருங்கி வந்துட்டு இருக்கு. அப்போதான் பனிமூட்டத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் அவங்கள முறைச்சு பாக்குறது தெரியுது. அது மெதுவா அவங்க கிட்ட வந்துட்டே இருக்கு. அந்த கண்ணாடி போட்ட பையன் தன்னை நோக்கி பாஞ்சு வர அந்த மிருகத்தை பார்த்து பயங்கரமா கத்துறான், அலறான். போய் கிங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஆனா மேரின்னு ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ சூப்பர் ஹியூமன். சின்ன சின்ன டேஞ்சருக்கெல்லாம் அவ பயப்பட மாட்டா. அந்த மிருகம் நெருங்கி வந்ததும் தன்னோட கையால அதை பிடிச்சு அங்கேயே போட்டு தள்ளிடுறான். இங்கதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க கிட்ட வந்த மிருகம் ஒரு சின்ன சாதாரண மியூட்டன்ட் பூனைன்னு. ஆனா அந்த இடத்துல இருந்த ஒரு வித்தியாசமான ஃபாக்னால அவங்க மைண்ட்ல ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. ஒரு சின்ன பூனையையே பார்த்து ஷூவும் மத்தவங்களும் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம எல்லோ ஏரியாவுல தானே இருக்கோம், இங்கெல்லாம் பெரிய மிருகமெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சிட்டாங்க. ஒருவேளை பவர்ஃபுல்லான மிருகம் இருந்திருந்தா அது இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்குமேன்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. இந்த ஃபாக்னால தான் எல்லாரும் இந்த இடத்த தேவையில்லாம பயப்படுறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா கின்னோட இன்ட்யூஷன் எப்படி தப்பா போகும்? கின்னுக்கு ஏன் அப்படி ஒரு கெட்ட ஃபீலிங் வந்துச்சு? அந்த இடம் அவங்களுக்கு மரணக்குழியா மாறப்போகுதுன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போதான் பனிமூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஆபத்து அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த முறை அது ஒரு சின்ன பூனை இல்ல, அது ஒரு நியூட்டன் வெள்ளப்புலி, லெவல் 7 மியூட்டன்ட் பீஸ்ட். அதோட நகங்களும் பற்களும் எப்படி இருக்குன்னா, கல்ல கூட 2ஆ வெட்டி போட்டுடும். அதோட கர்ஜனை அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குமா, அதோட சத்தம் கேட்டாலே எதிரிகளோட உடம்பு நடுங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு மிருகம் இப்போ அவங்க முன்னாடி நிக்குது. அந்த மியூட்டன் வெள்ளப்புலி ஒரே அட்டாக்ல ஷூவை அங்கேயே சாய்ச்சிடுது. அப்புறம் அவளோட தலைய கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுது. சூப்பர் ஹியூமன்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க? மனுஷங்கள டேஞ்சரான மிருகங்க கிட்ட இருந்து காப்பாத்தத்தானே, மனுஷங்களை இன்னும் பெட்டரா மாத்தத்தானே. அப்படிப்பட்ட சூப்பர் ஹியூமன்ஸ் முன்னாடி ஒரு மிருகம் அவங்க கூட வந்தவங்கள வேட்டையாடி கொல்றத அவங்க எப்படி சகிச்சுக்க முடியும்? கின் சொன்ன வார்னிங்க கேட்காம கிங் என்ன பண்றானா, அந்த வெள்ளப்புலி முன்னாடி பாஞ்சு போறான். தன்னோட சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணி தன்னோட தோழன் ஷூவோட சாவுக்கு பழி வாங்கலான்னு நினைக்கிறான். ஆனா அவனோட முயற்சி சுத்த வேஸ்ட். அந்த நியூட்டன் வெள்ளப்புலி அவன ஒரு எலிய நசுக்கிற மாதிரி நசுக்கிடுது. கிங் ஒரு சூப்பர் ஹியூமன், அவனோட ஸ்பெஷல் பவர் பாடி ஸ்ட்ரென்தனிங். ஆனா அவனால அந்த வெள்ளப்புலி முன்னாடி 2 செகண்ட் கூட தாக்குப்பிடிக்க முடியல. புலி ஒரே அட்டாக்ல அவனோட ரிப்கேஜ உடைச்சிடுச்சு. அடுத்த டார்கெட் யாருன்னு அந்த வெள்ளப்புலி பாக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் அதுக்கு ஷூட் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அது யாருன்னா, அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுதான். நியூட்டன் வெள்ளப்புலி ஒரே பாய்ச்சல்ல அவள 2ஆ கிழிச்சு அங்கேயே முடிச்சிடுது. இந்த பயங்கரமான சீனை பார்த்து கின் அப்படியே உறைஞ்சு போயிடுறா. அவ முன்னாடி லேண்ட் ஃபேன் கத்திட்டு இருக்கான், ஆனா அவளுக்கு எதுவும் கேட்கல. லேண்ட் ஃபேன் கின்னை அங்கிருந்து ஓடி போக சொல்றான். அவன் அவளை எப்படியாவது காப்பாத்த நினைக்கிறான். அந்த மிருகம் எந்த டேஞ்சரை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்ல ட்ரை பண்ணுது. அவங்க 2 பேரும் லெவல் 7 புலியோட சண்டை போட முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா கின்னால அசையக்கூட முடியல. அவ அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அவ முன்னாடி நடக்கிற எல்லாத்தையும் ஒரு பேய் மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷத்துல அந்த வெள்ளப்புலி லேண்ட் ஃபேன் கிட்ட வந்துடுச்சு. அதோட நகங்கள் ஒரே கீரல்ல லேண்ட் ஃபேனை பயங்கர வலியில மயக்கமடைய வச்சிடுச்சு. வெள்ளப்புலி லேண்ட் ஃபேனை நசுக்கிட்டு கின்ன நோக்கி வருது. நியூட்டன் வெள்ளை புலி கின் முன்னாடி வாயை திறந்து அவளை சாப்பிட போகுது. கின் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிருக்கா, தான் சாக போறோம்னு நினைக்கிறா. ஆனா அப்போ ஒரு வினோதமான விஷயம் நடக்குது. கின் முன்னாடி பனிமூட்டத்துக்குள்ள இருந்து ஏதோ வேர்கள் வருது. அந்த வேர்கள் அந்த நியூட்டன் வெள்ளப்புலிய கட்டி இழுத்துட்டு எங்கேயோ கொண்டு போயிடுது. அந்த வெள்ளப்புலி இவங்க டீம்ல எல்லாரையும் கொன்ன அந்த மியூட்டன் புலி அந்த வேர்களுக்கு முன்னாடி ஒரு பொம்மை மாதிரி சக்தி இல்லாம இருக்கு. சீன் கட் ஆகுது. இப்போ கென்யாவுல காட்டுறாங்க. அங்க அந்த வெள்ளப்புலி பயங்கரமா வியர்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பயங்கரமான வேட்டைக்காரன் ஒரு பயந்த பூனை மாதிரி ஆயிட்டான். அந்த வெள்ளப்புலிக்கு மேல சில பவர்ஃபுல்லான நியூட்டன் ஃபீஸ்ட்ஸ் இருக்காங்க. அவங்க முன்னாடி இது மியாவ் கூட பண்ண துணியில. ஒரு கன்னிப்பால் பஜார் கூட அதை கேலி பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஜூன்னு ஒருத்தன் அந்த புலியோட ஸ்கில்ஸ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறான். அந்த நியூட்டன் வெள்ளப்புலிய தனக்கு கீழ்ப்படிற மாதிரி மாத்தணும், அதோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும், அதை எவால்வ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதனால அவனோட லைஃப் ஓபிலாவ அதுக்கு கொடுத்துடுறான். கண் இமைக்கிற நேரத்துல அந்த ஆர்மிக்கு ஒரு புது மெம்பர் வந்துடுறான், அந்த வெள்ளப்புலி. அந்த வெள்ளப்புலியோட கீழ்ப்படிதல பார்த்ததும் ஜூவுக்கு ஒரு ஐடியா வருது. இதை ஏன் மனுஷங்க மேல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறான். எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஏற்கனவே ஜூ கிட்ட சில டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க.
அவங்கள அவ ரெஸ்கியூ பண்ணி அங்க கொண்டு வந்திருக்கான். இங்கதான் நமக்கு தெரியுது, ஜூ அந்த நியூட்டன் வெள்ளப்புலிய மட்டுமில்ல, மயங்கி போயிருந்த அந்த 3 பேரையும் ஒரு நர்ஸையும் கூட தன்னோட வேர்கள வச்சு தூக்கி அங்க கொண்டு வந்திருக்கான. கின் கண்ணை திறக்கும்போது அவ முன்னாடி ஒரு பயங்கரமான காட்சி இருக்கு. அவ தன்ன மரத்தோட வேர்கள்ல கட்டப்பட்டிருக்கிறதா பாக்குறா. அவ முன்னாடி நியூட்டன் ஃபீஸ்ட்ஸோட ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேய் மாதிரி மரம் அவள சுத்தி நின்னுட்டு இருக்கு. கின் பயங்கரமா அலறா. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீ எப்படி யோசிக்க முடியும்? கின் தன்னோட கூட இருந்தவங்கள எழுப்ப ட்ரை பண்றா. ஆனா அவளோட முயற்சி எந்த பயனும் குடுக்கல. லான்ஃபான் தன்னோட தங்கச்சிய பத்தி கனவு கண்டுட்டு இருக்கா. அதே மாதிரி ஜாவோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கா. அப்போ ஜூ கின்ன தன் பக்கத்துல கொண்டு வந்து தன்னோட லைஃப் ஓபிலா நிறைஞ்ச கிளைகளை கின் கிட்ட நெருங்கு கொண்டு போறான். கின் பயத்துல கத்துறான், இந்த முறை நான் கண்டிப்பா செத்துடுவேன். இப்படி ஒரு பேய் மரம் இங்க இருக்கும்னு யாருக்கு தெரியும்? இது கண்டிப்பா என்ன சாப்பிட்டுடும். இது என்ன நடக்குது? இந்த கிளைகளை ஏன் என் பக்கத்துல கொண்டு வர்றான்? இவன் என் கூட ஏதோ தப்பு பண்ண நினைக்கிறானா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மரம் மொத்த உலகத்தையும் புடிச்சிடும். பூமியோ வானமோ மனுஷனோ மிருகமோ யாரையும் இது விடாது. எல்லாத்தையும் இது மெதுவா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை மரங்களோட காலம் முடிஞ்சு பேய் மரங்களோட காலம் ஆரம்பிச்சிடுச்சு. ஜூ தன்னோட லைஃப் ஓபிலாவை கின் மேல போட்டதும் கின்னுக்கு ஒரு வினோதமான ஷாக் அடிக்குது. அதே நேரத்துல ஒருவித இன்பத்தையும் எக்ஸைட்மெண்ட்டையும் ஃபீல் பண்றான். அப்போ ஜூ கேக்குறான், அந்த பொண்ணு, உன்னோட அவேக்கனிங் எபிலிட்டி என்ன? அதுக்கு கின் தயக்கத்தோட இன்ட்யூஷன்னு சொல்றான். கின் ஒரு மரத்தோட பேசவும் கம்யூனிகேட் பண்ணவும் முடிஞ்சதுல ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கான். ஆனா ஜூ கின்னோட பதில கேட்டு சிரிச்சுட்டே இருக்கான். கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். 6th சென்ஸா? அது என்ன ஒரு எபிலிட்டி? இதைவிட உனக்கு வேற ஏதாவது பொண்ணு இருந்திருக்கலாம். நீ இனிமே இங்கதான் இருப்ப. என்னோட பெஸ்ட பாத்துக்கோ. கின் மறுக்க நினைக்கிறா. தான் அவனோட வேலைக்காரியா இல்லன்னு சொல்ல நினைக்கிறா. ஆனா அவளால எதுவும் பேச முடியல. அவ அமைதியா ஜூ சொல்றத கேட்டு கீழ்ப்படியிறா. ஜூ தன்னோட லைஃப் ஓபிலாவோட பவர்ஸ பார்த்து சந்தோஷப்படுறான். மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ற தன்னோட எபிலிட்டிஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். தன்னோட பவர்ஸ வச்சு புதுசா என்னெல்லாம் பண்ணலாம்னு இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னோட எபிலிட்டிய செக் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண கின்ன தன்னோட துணிய கழட்ட சொல்றான். ஆனா கின் முடியாதுன்னு சொல்லிடுறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.